நீலம் புரொடக்ஷன்ஸ், நீலம் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் சுரேஷ் மாரி இயக்கத்தில் ஊர்வசி நடிக்கும் ஜே பேபி மார்ச் 8 முதல் திரையரங்குகளில். ஓபிஎஸ்க்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கு விசாரணைக்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. முழு விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசன் வழங்கி கேட்கலாம். வெங்கடேசன், இந்த வழக்கின் முழு விவரங்கள் என்ன? வெங்கடேசன், வணக்கம். கடந்த 2001-2006 காலகட்டத்தில் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா தலைமையிலான அமைச்சரவையில் வருவாய்த்துறை அமைச்சராக பதவி வகித்த போது வருமானத்துக்கு அதிகமாக 1,77,00,000 ரூபாய் அளவுக்கு சொத்துக்களை குவித்ததாக 2006 திமுக ஆட்சி காலத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்துக்கு எதிராக ஒரு வழக்கை பதிவு செய்தது. இதில் அவரது குடும்பத்தினர் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கு மதுரை நீதிமன்றத்திலிருந்து சிவகங்கை நீதிமன்றத்திற்கு மாற்றி 2012ஆம் ஆண்டு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. மீண்டும் அதிமுக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் பன்னீர்செல்வம் மீதான வழக்கு தொடர்வதற்கு அளித்த அனுமதியை திரும்ப பெற்று தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்தது. இதையடுத்து தான் இந்த உத்தரவை ஏற்று நீதிமன்றம், அந்த விசாரணை நீதிமன்றம் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோரை விடுவித்து 2018ஆம் ஆண்டு உத்தரவிட்டது. இந்த உத்தரவை மறு ஆய்வு செய்வது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து கடந்த ஆண்டு ஆகஸ்டில் விசாரணைக்கு எடுத்துள்ளார். இந்நிலையில் தனக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கு விசாரணைக்கு தடை கோரி முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தின் தாக்கல் செய்து அந்த மேல்முறையீடு மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ரிஷிகேஷ் ராய், பிரசாந்த் குமார் மிஸ்ரா ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்தது. இதில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ஜெய்தீப் குப்தா இதே விவகாரத்தில் தற்போதைய அமைச்சர்களுக்கு எதிராக நிலுவையில் உள்ள அந்த சொத்து குவிப்பு வழக்கை விசாரிக்கும் நீதிபதியை தலைமை நீதிபதியை முடிவு செய்வார் என்று ஒரு வழக்கிலும், முன்னாள் முதல்வர் ப வளர்மதிக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கு விசாரணைக்கு தடை விதித்து அண்மையில் உச்சநீதிமன்றம் மற்றொரு வழக்கிலும் பிறப்பித்த உத்தரவை சுட்டிக்காட்டினார். முன்னாள் அமைச்சர் ப வளர்மதியின் வழக்கில் உள்ள அனைத்து அம்சங்களும் இதில் பொருந்தும் என வாதிட்டார். ஆனால் அதை ஏற்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. இருப்பினும் இந்த விவகாரத்தில் தனி நீதிபதி தெரிவித்த கருத்துக்களை கருத்தில் கொள்ளாமல் இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என்றும் இதற்கு தடை விதிக்க முடியாது என தெரிவித்து முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தாக்கல் செய்த அந்த மனுவை திரும்ப பெற அனுமதி அளித்து தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளார். இதன் மூலம் அவர் மீதான அந்த சொத்து குவிப்பு வழக்கு விசாரணை தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெறும் என்பது தெளிவாகிறது. முழு விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன். நீலம் புரொடக்ஷன்ஸ், நீலம் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் சுரேஷ் மாரி இயக்கத்தில் ஊர்வசி நடிக்கும் ஜே பேபி மார்ச் 8 முதல் திரையரங்குகளில்.